புரட்டாசி முடிஞ்சதும் ஆட்டு ரத்தம் வாங்கி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கனால ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இத ஈஸியாவும் பண்ணிரலாம். அதுக்கு இந்த ஆட்டு ரத்தம நல்லா வாஷ் பண்ணிட்டு கையில இந்த மாரி பெசஞ்சு விட்டுருங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிருங்க. மெயினா அத நல்லா வதக்கிரணும். கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி எல்லாம் வடிஞ்சு கலர் இந்த மாரி சேஞ்ச் ஆயிரும். அத தனியா எடுத்து வச்சுருங்க. இன்னொரு இரும்பு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணி சின்ன வெங்காயமா பொடி பொடியா நறுக்கி சேர்த்துருங்க. இதுல 2 பச்சை மிளகா, கொஞ்சமா கறிவேப்பில ஆட் பண்ணி வதக்கிரலாம். உப்பு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியா ஆட் பண்ணிருங்க. இதுல ஆல்ரெடி உப்பு கரிக்கிற தன்மை இருக்கிறதுனால கம்மியா டேஸ்ட் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிருங்க. இதுல 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஆட்டு ரத்தத்தையும் போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு பெரட்டிருங்க. இதுல 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூனுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுறலாம். லாஸ்ட்டா இதுல தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம்னா அவ்வளோதான். ஈஸியா குயிக்கா ரெடி ஆயிரும். கடைசியா கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிருங்க. கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க.